ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நேற்று காலையில் நான் கோயிலுக்கு போனேன். அண்ணா தான் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கிராஸ் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணா கிளம்பிட்டாங்க. நான் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு டூ வீலர் பக்கத்தில் நின்றுச்சு. நான் எனக்கு ஒரே பயமாயிருச்சு. என்னடா திடீர்னு டூ வீலர் பக்கத்தில் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிருச்சு. யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். வயசானவங்க தான், தாத்தா, ஒரு 50-55 வயசு இருக்கும். என்னாச்சுங்கப்பா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க பக்கத்தில் நின்று, இல்லைம்மா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாங்கப்பா, நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், லைவ் போடுவேன், வீடியோஸ்லாம் போடுவோம், நிறைய பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம்மா, நான் ரெகுலராக பார்ப்பேன் உங்கள் வீடியோஸு, உங்கள் லைவ் ரெகுலராக நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கப்பா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இதாம்மா உங்கள்கிட்ட பிடிச்சதே எனக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறல, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே நான் டெய்லி உங்கள் லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு. சரிங்கப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, யாருமே நீ பார்க்குறல, நான் தனியாக தான் இருக்கேன் வீடு வாடகை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அது சொல்ல வேண்டாம், வேண்டாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இல்லைம்மா, அவங்களாம் என்னை கேட்குறதில்ல, உங்கள் லைவுக்கு வந்தால் நீ கேட்குறல்ல, யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீங்கள் நல்லா வருவீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு. அவங்களுக்கு இருக்கும், அப்பா தான் 50-55-60 வயசு கூட இருக்கும். சரிங்கப்பா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்துட்டோம். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் அப்பாட்ட. இல்லைங்க வேண்டாம், நான் மட்டும் வச்சுக்கிறேன்ப்பா, நான் போஸ்டெல்லாம் போடல அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா பரவாயில்ல, நான் ரெகுலராக உங்கள் லைவ் பார்ப்பேன், அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சரிங்களா, பாய்.